ஆல் எங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிச்சய நாள் தான் வந்திருந்தது. அதை நாங்கள் பெருசாக இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதில்லை. அந்த அன்னைக்கு 2 பேருமே ஃப்ரீயாக இருந்தோங்காட்டி சரி பக்கத்தில் இருக்க பனசங்கரி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நாங்கள் அடிக்கடி போவோம். எப்போல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் இங்கே போயிடுவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், போனோன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பெரிய கோயிலாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பண்ணாரி அம்மன் கோயில் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இங்கே சாமி சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்கும். மோஸ்ட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் நின்று நம்ம சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஸ்பெஷல் டேயில் போகாதங்காட்டி கூட்டம் எப்படி இருக்குன்ட்டு தெரியல. நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலை சுற்றி வர வழியில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கல் இருக்கும். அந்த கல் மேலே நம்ம கையை வச்சு வேண்டிட்டு அது நடக்கும் அப்படின்னு இருந்தால் நமக்கு கை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் ஜாயிண்ட் ஆகுமாமா. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணை வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலருக்கு டக்குன்னு மூவ் ஆகுது, ஒரு சிலருக்கு பொறுமையாக மூவ் ஆகுது. அது இது வரைக்கும் நான் பண்ணலான்னு ஆசையாக தான் இருக்கும். ஒருவேளை நம்ம வச்சு கை மூவ் ஆகலைன்னா மனசு எச்சா கஷ்டமாயிரும். அதனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. நின்று எப்போவுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே அன்னதானமும் கொடுப்பாங்க. நாங்கள் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில் வந்தால் சாமி கும்பிட்டா கிளம்பிடுவோம். ஸோ இன்றைக்கி டைம் இருந்தங்காட்டி இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வெண்பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வாங்கினோம் பிரசாதம். வாங்கி சாப்பிட்டு திரும்ப எகைனை வட்டில் நம்ம கழுவி வச்சுட்டு வரணும். ஓகே, பாய்.